வெல்கம் டு அடுப்பாங்கரை சமையலுங்க. இன்றைக்கி சூப்பரான சுவையான ஒரு வாழைப்பூ வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கடாய் காய்ஞ்ச பின்னாடி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு சேர்த்திக்கிங்க. கடுகு பொரிஞ்ச பின்னாடி கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்திக்கிங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்து தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டுங்க. அடி பிடிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இந்த வாழைப்பூவெல்லாம் அடிக்கடி நம்ம சாப்பாட்டில் சேர்த்திக்கணுங்க. வாரத்துக்கு 2 டைமாவது நம்ம கண்டிப்பாக சேர்த்திக்கணும். வாழைப்பூவில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. இப்போ இந்த தண்ணியிலேயே நல்லா வேகட்டுங்க வாழைப்பூவு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துனா போதுங்க, ரொம்ப சேர்த்த வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் 1 ஸ்பூன் சாம்பார் தூளும் சேர்த்திருக்குங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கிங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். இந்த மாதிரி வாழைப்பூ செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வாழைப்பூ. இந்த தண்ணி கொஞ்சமாக இஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த வாழைப்பூவுக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 பல் சின்ன வெங்காயம், இதெல்லாம் நல்லா நரன்னு அரைச்சிக்கலாங்க. தண்ணி சேர்த்தாமல் அரைச்சிக்கலாம். நல்லா நரன்னு தான் இருக்கணும், வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குறப்பாக அரைச்சிட்டா போதுங்க. இந்த மசாலா தாங்க இந்த வாழைப்பூவுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. எந்த ஹோட்டலில் இந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சான்னு சொல்லி பாருங்கள். வேகலைன்னா ஒரு 2 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடிக்கடி எடுத்து கிளறி விட்டுக்குங்க, வாழைப்பூ அடி பிடிச்சிட போகுது. இப்போ வாழைப்பூ வெந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து ஒரு வதக்கலாங்க. இது தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வதக்கிடணுங்க. இந்த மசாலாவோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அதுக்கு மேலே பயங்கரமாக இருக்குங்க. வாழைப்பூவை கைவிடாமல் நல்லா வதக்குங்க. கைவிட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வாழைப்பூவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குதுங்க. நம்ம அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணுங்க. குழந்தைகளுக்கு கொடுத்து பழக்கணுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வாழைப்பூ ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மெத்தேடில் எத்தனை பேர் உங்கள் வீட்டில் செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்மளுக்கு ஆர்கே ஷார்ட்ஸ்னு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க. அது நான் நேச்சுரல் வீடியோ, காமெடி வீடியோ எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வர்றோங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.